ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. ஐயா, இது என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலா? இல்ல, அது பொதுவா புதுசா கல்யாணம் ஆனவங்க புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு வித மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு ஆயிருக்கு. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அந்த பையன் மென்டல்ங்கிற ஒரு காரணம் போதும் ஈஸியா டைவர்ஸ் வாங்கிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் சர்டிபிகேட் தரேன். அதை வச்சு உங்க லாயர் அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிடும். அது கொஞ்சம் செலவாகுமேப்பா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எனக்கு சர்டிபிகேட் மட்டும் கொடுத்தா போதும். சரி, ஓகே. நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் ரிஸ்க் எடுக்கிறேன். நீ உடனடியா ஒரு 5 லட்சம் ரூபாய் தயார் பண்ணு. மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது இந்த டாக்டர் விஷயத்தை முடிச்சிருவாரு, நானும் இந்த குண்டச்சிக்கிட்டு இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா நடக்கல. நல்ல வேலை, நீ பண்ண வேலையால டாக்டருக்கு வேலையை போயிருக்கோம். அவர் வளர இருந்தா நீ ஜெயிலுக்கு போயிருப்ப. நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. வா. ராசத்தி, ராசத்தி, உனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சித்தி, ராசாத்தி இப்படி இருக்கா? என்னங்க, இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். சாப்பாடு போட வர மாட்டேன். உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையை கூட நான் எடுத்துக்க மாட்டேங்க. ஆனா உங்க வீட்ல ஒரு வேலைக்காரியா இருக்க விடுங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரி பட்டம் மட்டும் வேணாங்க, வேண்டாம். இப்ப கூட கரண்ட்ல ஷாக் எல்லாம் வச்சாங்க. என்ன எப்படி சித்திரவதை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, கூட்டிட்டு போயிடுங்க. ரசதி, அழாதம்மா. உனக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. நீ வேணா கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருந்துரு. இல்லம்மா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் எங்க வீட்டுக்கே போறேன். அப்புறமா ஒரு நாள் நான் நம்ம வீட்டுக்கு வரேன்னு. ராசாத்தி, இந்த வீட்டுக்கு போறதா இல்ல அந்த வீட்டுக்கு போறதாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீயும் புருஷனும் ஊட்டிக்கு ஹனிமூன் போறீங்க. அப்பா, அதெல்லாம் நான் போலப்பா. டேய் குமாரா, கல்யாணம் பண்ணவங்க ஹனிமூன் போறது சகஜம் தானே? ஆமா சித்தப்பா. டேய், அவனை ஏன்டா முறைக்கிற? உங்ககிட்ட டாக்டர் பேசுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. போய் அவங்க கிட்ட கேட்டு அப்புறமா பேசு.
இப்போ நீங்க ஊட்டிக்கு போறீங்க. பா என்னால எல்லாம் முடியாதுப்பா. நீ கண்டிப்பா போற. ம். ஏன்னா இது என் மருமகளோட ஹெல்த் பிரச்சனை. அவளுக்கு துணையா நீ போயிட்டு தான் வரணும். டேய் ஏன்டா பாக்குற? உன் திருட்டு புத்தி போகுதான்னு பாரு. ஆமா, உனக்கு பிறந்தவன் நான் எப்படி இருப்பேன்? ஏன்டா கண்ணா, ஆ? நாம இவ்வளவு சந்தோஷமா சீட்டு விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாம போச்சுடா. அது நீயா காசுக்கு ஆசைப்பட்டு தேடிக்கிட்ட வேணா நான் என்னப்பா பண்ண முடியும்? ரொம்ப சத்தமா சொல்லாத, அப்புறம் அப்பா வீட்டுக்கு போன உன் மருமக காதுல விழுந்து பத்திரகாளியாட்டம் வந்துட போறா. ஆ? அது என்னமோ வாஸ்தவம் தான்டா. விளையாடுப்பா. ஹலோ, எல்லாம் போச்சுனே. அட தரித்திரத்துக்கு பிறந்தவன என்னன்னு தெளிவா சொல்லி தோணடா. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு பார்த்து வச்சிருந்த இடத்த அந்த பாரி வெந்தர் அவங்க அண்ணன் பேர்ல இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறாரு. எதுக்குப்பா இப்ப கோவப்படுற? அப்படி என்ன நடந்துச்சு? ஒரு 10 ஏக்கர் நிலத்தை சலீசா முடிக்க பேசி வச்சிருந்த அந்த இடத்த சரியான விலை கொடுத்து பாரி வந்தா முடிச்சிட்டானா. இப்பதான் அழகு சொன்னான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அந்த பாரி வெந்தர்? நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இடைஞ்சலவே வந்துட்டு இருக்கான். அது இன்னைக்கு நேத்தான் நடக்குது. நான் எப்படியாவது நம்ம குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கலான்னு பார்த்தா அவனுக்கு மூக்கல வேத்த மாதிரி எல்லா சொத்தையும் அவன் குடும்பத்துக்கு சேர்த்துட்டு இருக்கான். அவனை நான் எந்த விதத்திலையும் தோக்கடிக்க முடியாம 30 வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயாவது அவன் பையனை கபடியில தோக்கடிச்சு எனக்கு சந்தோஷத்தை தருவேன்னு பார்த்தா நீயும் அவன்கிட்ட ஒவ்வொரு போட்டியிலையும் தோத்துக்கிட்டே இருக்கு. அவனை ஏதாவது ஒரு விஷயத்துல தோக்கடிச்சு அவன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன்டா. பா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்பா. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த பாரி வெந்தர் குடும்பத்தை இந்த ஜென்மத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியும்படியா சொல்றா. பின்ன என்னண்ணே, பாரி பையனுக்கு அந்த குண்டு பொண்ணை கட்டி வச்சா அவங்க குடும்பத்துல குழப்பம் வரும்னு சொன்னீங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல இல்ல. அதான் அந்த குண்டு பொண்ணுக்கு பைத்தியம்னு சொல்லி ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. சீஃப் டாக்டர் வந்து பாத்துட்டு அந்த பொண்ணுக்கு பைத்தியம் இல்ல, மனசளவுல டிஸ்டர்ப் ஆயிருக்கு, ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா சரியாயிடுன்னு சொல்லியிருக்காரு. பாரி வேந்தரும் ஊட்டிக்கு ஹனிமூன் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? இப்பதானே சொன்னேன் அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும்னு. அந்த நேரம் இப்ப வந்துடுச்சுப்பா. அப்படி என்ன தாண்டா கண்டுபிடிச்ச சொல்லு. அப்பா, அந்த இனியனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சுத்துப்பட்டு ஊரு ஜனங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவனை ஊட்டிக்கு பாரி வேந்தர் வற்புறுத்தி அனுப்புறாரு. இந்த சமயத்தை நம்ம சரியா பிளான் பண்ணி அந்த பொண்ணை அங்க வச்சு கடத்திட்டா, விருப்பம் இல்லாத பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அந்த இனி ஏதோ பண்ணிட்டான்னு நாமளே ஊருக்குள்ள பரப்பி விட்டுட்டோம்னா அதுவே அந்த குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துரும்ல. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தாண்டா இருக்கு. ஆனா எப்பவும் போல கடைசி நேரத்துல தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்னடா பண்றது? பா, இதை யோசிச்சு அதை யோசிக்க மாட்டேனா? நாம தான் கடத்துறோம்னு அவங்க நெருங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குண்டச்சை கொண்டு மலையில இருந்து தள்ளி விட்டுட்டா கடைசியில அந்த இனியும் தானே ஜெயிலுக்கு போவான். அப்பவும் நமக்கு தான் லாபம். டேய் மவன, அருமையான திட்டம்டா. இத மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிட்டா இத விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லடா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா, இத மட்டும் சரியா பண்ணுடா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஹே கோமு, பாத்தியா நமக்காக செய்யப்பட்ட அலங்காரத்துல ஆண்டவர் எப்படி ஜொலிக்கிறாருன்னு? ஆமாமா, ரங்கநாயகி அம்மனா சும்மாவாமா? ஏய், என்னடி கேப்ல பேரை சொல்ற?
நாயகி அம்மான்னு கூப்பிட்டு. சரிங்கம்மா. ம். வாமா ராசாத்தி, வாமா கண்மணி, எப்படிமா இருக்கேள்? நல்லா இருக்கேன். 2 பேரும் ஒரே தெருல இருந்தேள், இப்ப ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கேள். ரொம்ப க்ஷேமமா நன்னா இருங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க சாமி. பேஷா பண்ணிடலாம். நீங்க அன்னதானம் பண்றேன்னு சொன்ன இல்லைன்னு போய் பண்ணிடுங்கோ. பாத்தியா, நம்ம இவ்ளோ செலவு பண்ணி இந்த கடவுளுக்கு அபிஷேகம் அன்னதானம் பண்ணா அந்த ஐயரு இந்த குண்டச்சிய வாழ்த்துறான். அதாமா குருட்டு அதிர்ஷ்டங்கிறது. வா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே. இந்தா நீ சாப்பிடு. நீ உனக்கு வாங்கிக்கலையா? நான் போய் வாங்கிக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. நல்லது நல்லது, போய் வாங்கிக்கோ. ஏமா எத்தனை ட்ரிப்புமா வாங்குவ? போமா அந்த பக்கம். ஏங்க, வயசானவங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? அவங்க ஒரு வயசு சோறு தானே கேட்டாங்க, அதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். இதுங்க ஓயாம கேட்டா என்ன அர்த்தம்? மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம்? அவங்க ஒண்ணு அவங்க சாப்பிடறதுக்காக கேட்கல. அவங்க வீட்டுக்காரரு உடம்பு முடியாம இருக்காரு, அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இவங்களுக்கு வாங்க வந்திருக்காங்க. அங்க பாருங்க. முடியலங்கிறது அவங்க தலைவிதி. அதுக்காக ஒருத்தருக்கு 2-3 தடவை கொடுத்தா மத்தவங்களும் அதே மாதிரி கேட்க மாட்டாங்க. நீங்க பசிக்கு அன்னதானம் பண்ற மாதிரி தெரியல. உங்க வரட்டு கௌரவத்துக்கு அன்னதானம்ங்கிற பேர்ல கொச்சப்படுத்துறீங்க. அம்மா, நீங்க இதை சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருக்கணுமா? மாமா, மாமா, என்ன மாமா, ஹாப்பி ஜேர்னி மாமா. அப்புறம் ஊட்டி பக்கத்துல மசனக்குடிங்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு மாமா. அவர் பேர் ஜோன்ஸ். அவர் எலிபென்ட் கவுண்டின்னு ஒரு ரெசார்ட் வச்சிருக்காரு. அவரோட விசிட்டிங் கார்டு. ஊட்டில உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுவார் மாமா. இத பார், நான் ஒன்னும் சந்தோஷமா இருக்க போல. உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னனால ஒரு கேர் டேக்கரா மட்டும் தான் போறேன். இத நீயே வச்சுக்கோ. அடடா, கண்கொள்ள காட்சியா இருக்கே. மாமா மச்சனனுக்கு காசு கொடுக்கறாரே. இத்தனை நாளா இருக்கேன், இந்த தங்கச்சின்னு ஒரு நாளாச்சு கொடுத்திருக்கியா? என்ன இருந்தாலும் மச்சனன் வேற, தங்கச்சி வேறையாச்சே. இந்த மரியாதை எனக்கு மட்டும்தான், உங்களுக்குலாம் இது வேணாம். ஹாப்பி அண்ட் சேஃப் ஜேர்னி மாமா. ஆனா நீ பொல்லாதவண்ண. எல்லாருக்கு முன்னாடியும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல வேண்டியது, ஆளுக்கு முன்னாடி நீ தான் பேக் பண்ணி ரெடியா இருக்க. யாருக்காவது உன் திறமை வருமா? ஏய், அவன் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு போறான், நீ பெட்ரோல் ஊத்துறியா? ஊட்டினா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இனிமே அந்த பேரை கேட்டாலே வெறுப்பாகிற அளவுக்கு ஒரு ட்ரிப்பு. இதுல ஆளாளுக்கு வந்து வெறுப்பேத்துறீங்களா? கம்முன்னு போயிரு. ஆனா வலிக்குது, காத விடுனா. நீ வேஸ்ட். குமரண்ணன் தான் சூப்பர். நான் அதுக்கிட்டே போய் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன். சிடுமூஞ்சு சிடுமூஞ்சு. எது கண்மணி இப்ப ஸ்வெட்டர்லாம் எடுத்து வைக்கிற? ஊட்டி போறோம், அங்க குளிரும்ல, அதுக்குதான். பா, உன் அறிவை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு கண்மணி. பின்ன இது சம்மர் சீசன், இப்ப குளிர்னு போய் ஸ்வெட்டர் எடுத்து வைக்கிற?
உன்னை வேற என்ன சொல்றது? அப்படியே குளிர்னா நீ என்ன கட்டிக்க, நான் உன்னை கட்டிக்கிறேன். பிரதர், ஹனிமூன் ஊட்டிலையா இல்ல இங்கயா? நீங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்தா உங்களுக்குலாம் ஒரு ஸ்வெட்டரே போதும் போல. என்ன நீ? இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டங்கிறது. அந்த குண்டச்சிக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். இத பாரு, கம்பெனி ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. உனக்கும் கல்யாணம் நடக்கட்டும். நல்லா வரப்பாட்டி கடனா பார்த்து கல்யாணம் பண்ணி வாய்க்கா வரப்பிலே தெரிய வச்சாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். எனக்கு என்ன தலையெழுத்தா? அதெல்லாம் கல்யாணம் ஆகும்போது பாத்துக்கலாம், யார் நினைக்கிறது நடக்குதுன்னு. சரி சரி, உனக்கு ஊட்டில இருந்து என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். என்ன அப்படி ஊத்தி பாக்குற? நீ போற போக்க பார்த்தா ஷாப்பிங் என்ன சைட் சீங்க போக மாட்ட போல இருக்கு. இதுல வேற இவரு எனக்கு வாங்கிட்டு வந்து தராரா? போ போ, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, அது போதும். ரெடியா? ஆகாசவாணில இருந்து அழைப்பு வந்துருச்சு. நான் கீழே போறேன், நீங்க சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. என் மானத்தை வாங்கறதுக்குனே இருங்க. இப்ப அவ எல்லார்கிட்டயும் சொன்னா என் மானம் தான் போக போகுது. சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? சரி, அத்தை கூப்பிட்டாங்கல்ல, நான் போறேன். இந்த பேக் எடுத்துட்டு வந்துருங்க. கடைசி வரைக்கும் தூக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பத்திரமா போயிட்டு வாமா. அன்னைக்கு சாப்பாடு போடுற விஷயத்துல நான் கண்மணிக்கு சொன்னதை கேட்டு நீ கரெக்டா தான் பண்ண. ஆனா அன்னைக்கு சூழ்நிலை சரியில்லாம போச்சு. இப்ப ஊட்டியில உன்னை டிஸ்டர்ப் பண்ண யாரும் இல்ல. திரும்பி வரும்போது 2 பேரும் அந்யோன்யமா வரணும், புரியுதா? அம்மா, நான் கிளம்புறேன். பொதுவா பெத்த பிள்ளை ஹனிமூனுக்கு கிளம்பும் போது அம்மாவோட மனசு சந்தோஷமா இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாரிசு இந்த ட்ரிப்லயே கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. ஆனா முறையா மன வருத்தத்தோட அனுப்புற மாதிரி அமைஞ்சிருச்சு. அதுக்காக நீ ஒன்னும் வருத்தப்படாத இனியா. எத்தனையோ பேருக்கு நம்ம மெடிக்கல் உதவி பண்ணுவோம்ல, அப்படி ஒரு உதவின்னு நினைச்சுக்கோ. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அப்பாவோட சந்தோஷத்துக்காக ஒரு 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு வந்துடுடா. என் வாழ்க்கையில எல்லாம் அப்பா அப்பான்னு ஆயிப்போச்சு. அவருக்காக கொடுக்க நீ என் உயிர் மட்டும்தான் இருக்கு. இனியா விடுமா, இப்ப அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஒண்ணு நான் தொலையணும், இல்லைன்னா அந்த குண்டச்சி தொலையணும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். வாப்பா, வாமா, நல்லபடியா போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரி சிதப்பா. பத்திரமா போயிட்டாங்கப்பா. நல்லா இருமா, பத்திரமா போயிட்டு வாங்க. ராசாத்தி, அம்மா பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. போற இடத்துல தனியா வெளியெல்லாம் போகாத. அவர் என்ன சொல்றாரோ அது படி நடந்துக்கோ. சரிம்மா. நீயா எதுவும் செய்யாதம்மா. பார்த்து போயிட்டு வர வரைக்கும் எனக்கு உன் ஞாபகமா தான் இருக்கும். இனியா, ரெடி ஆயிட்டியா? நீ முன்ன மாதிரி சின்ன பையன் கிடையாது. பொறுப்புகள் உனக்கு கூடிடுச்சு. போற இடம் உனக்கு வேணா பழக்கப்பட்ட இடமா இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு அப்படி இல்லை. பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வரணும், புரியுதா? சரி, நான் வரேன்டா. பார்த்து போயிட்டு வாக்கா. சரி. ஆமா மாப்ள, ராசத்தி கொஞ்சம் துருதுருன்னு இருப்பா. அதனால நீங்க தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா உங்க பொண்ணு இடுப்புல கயிறை கட்டி கையில பிடிச்சே திரியணும் போல இருக்கு. ஏய்,
இனியா அதான் தாலி கட்டிட்டியே, அப்புறம் இடுப்புல வேற கயிறு கட்டணுமா? மரகதம் சும்மா இருக்கிறியா? டேய் பசங்களா, சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா. அப்பா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, ஆல்ரெடி சந்தோஷமா தான் கிளம்பிட்டாங்க. சரி வாங்க எல்லாரும் கிளம்புங்க. சரி வாங்க. வா ராசத்தி வா. பாய். திமிங்கலம் அந்த வண்டி தான். இரு சொல்லுங்க. நல்லா பாத்துக்க தாமஸ். அந்த குண்டச்சி மட்டும் நம்ம தூக்கிட்டு வந்தோம். சரி சரியா? அந்த இனிய மட்டும் எக்காரணத்து கூட நம்மள பாத்துற கூடாது. சரியாடா? சரி சரி அண்ணா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அழகா போய் அந்த பொண்ணை எங்கேயாவது பள்ளத்துல தூக்கிடா. சரி தூக்கல. அந்த இனிய மேல பழி வரணும். ஓகே.